ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. எனக்கே உங்ககிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால் இன்னைக்கு எப்படியாச்சும் போட்டுறணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு போட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க க்ராசரி ஐட்டம் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க வித் ப்ரைஸோடு நீங்கள் எனக்கு போடுங்க அப்படின்னு வீடியோ கேட்டிருந்தாங்க. க்ராசரி வாங்க போகலாமா? நான் வாங்கும்போதே நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதே தெரியாது. நல்லா இருக்கும்போது சூப்பராக குக் பண்ணுவோம். அடுத்து லேசியாக இருக்கும்போது நம்மளால் என்னென்ன ஈஸியாக குக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுப்பேன். அது என்னென்னு தெளிவாக பாருங்கள், விலையோட பாருங்கள். விலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இடத்துக்கு இடம் மாறுபடும். கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் ரெகுலராக வாங்குங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம போய் வண்டியில் போய் தான் வாங்கிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் நான் அங்கே அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்கள் கடை பேர் மென்ஷன் பண்ணலாமான்னுட்டு. கண்டிப்பாக தயவுசெய்து மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, மற்ற கடையில் இருக்கிறவங்க ஏன் நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் நியாயம்தானே. ஏன்னா ஒருத்தவங்க தான் லாபத்தை குறைச்சி கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக சண்டைக்கு தான் வருவாங்க. ஸோ அதனால் நான் கடை பேர் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் ரேட் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்பயுமே நான் மந்த்லி என்னென்ன காலியாச்சோ அதை ஃபஸ்ட்டே ஷீட்டில் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் எதனா ஒரு பொருள் கரெக்டாக மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் காலியாக டக் டக் டக்குன்னு எழுதி வச்சுருவேன். லிஸ்ட்டு என்ன தான் எழுதி வச்சாலும் எதனா ஒன்று கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யுது. நீங்களும் இந்த மாதிரி லிஸ்ட்டு எல்லாமே எழுதிட்டு ஆனால் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. 6 வருஷமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எந்த செலவு வேணாலும் குறைக்கலாம். ஆனால் மளிகை சாமான் செலவு மட்டும் தயவுசெய்து குறைக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. எனக்கு உடம்பளவில் இம்யூன் பவரே இல்லை. அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு உடம்புலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபுட்டு ஒழுங்காக எடுத்துக்கணுன்றது இப்போ தான் அந்த ஒரு இதுவே வந்திருக்கு, நாலேஜே வந்திருக்கு எனக்கு. இப்போ என்னென்ன வாங்கணுன்றது பார்க்கலாம். விலையோடு பார்த்துடலாம். கோதுமை மாவு 5 கிலோ பேக்கெட்டு எனக்கு மந்த்லி 5 கேஜி ஆகும். இது 330 ரூபா 5 கேஜி. அடுத்து உளுத்தம்பருப்பு குவாலிட்டியாக எடுத்துப்பேன். நான் உளுத்தம்பருப்பு எப்பயுமே புது பருப்பு, உதயம் பருப்பு நல்லாயிருக்கும். எந்த அரிசி, ரேஷன் அரிசிக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 5 கிலோ வாங்கியிருக்கேன். வடைக்கும் சேர்த்து வாங்கிக்கிறேன். 2 கிலோ வடைக்கு, 3 கிலோ இட்லி தோசைக்கு. வாரத்தில் 2 நாள் உளுந்து வடை சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக. ஏன்னா வெளியே எங்கேயும் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றதில்ல இல்லையா. இந்த சாதாரண உளுத்தம்பருப்பு இட்லி பொடிக்கும் தாளிப்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன். சக்ரா கோல்டு ஹோட்டல் பேக் 1/2 கிலோன்னு விற்குங்க. 1/2 கிலோவில் வாங்கிப்பேன். இது 2 மாதத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஹோட்டல் பேக்குன்றதால நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். சர்க்கரை 1 கிலோ 44 ரூபா. 3 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ ரேஷனில் கிடைக்கும். இதுவும் ஸ்வீட்ஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். டீக்கு யூஸ் பண்ணுவேன் சர்க்கரை, அவ்வளோதான். வெல்லம் ஸ்வீட் செய்கிறதுக்குங்க 2 கிலோ வெல்லம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். பாயாசம், கேசரி எல்லாமே கூட வெல்லத்திலே செய்வேன். சூப்பராக இருக்கும். 2 கிலோ வெல்லம். இதோட ரேட்டெல்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்குங்க. பச்சரிசி பொங்கலுக்கு வாங்கியிருக்கேன். 1 கிலோ 65 ரூபா விற்குதுங்க, பொன்னி. இட்லி அரிசி 5 கிலோ வாங்கியிருக்கேன். 43 ரூபா 1 கிலோ. இது பத்தாது, எனக்கு ரேஷன் அரிசி கொடுப்பாங்க. அது தோசைக்கு போட்டுக்குவேன். அடுத்தது பொட்டுக்கடலை 1/4 கிலோ சட்னிக்கு வச்சுருப்பேன். இந்த 1/2 கிலோ லட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சி தருவேன் ஸ்வீட்காக. பசங்க எதனா டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாசிப்பருப்பு. ரேட்டெல்லாம் ஸ்க்ரீன்லேயே தெரியும், பார்த்துக்கங்க. இது 74 ரூபா 1/2 கிலோ. பாசிப்பருப்பு பாயாசத்துக்கும் கூட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பு வடைக்குங்க. 2 நாள் உளுத்தம்பருப்புனா 2 நாள் கடலைப்பருப்பு வடை, அந்த மாதிரி இது பண்ணிப்பேன். அடுத்து உப்பு 10 ரூபா 1 கிலோ. டாட்டா சால்ட்டு. இந்த கட்டி உப்பு தான் வாங்குவேன். கல் உப்பு வாங்கி காய வச்சு தூளாக பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ வடை சொன்னேன் இல்லையா. அடுத்து வடை போடாத அன்னைக்கு இந்த மாதிரி சுண்டல் போட்டுக்குவேன் குழந்தைங்களுக்கு. வாரத்தில் 2 நாள் சுண்டல் வரும். இதிலே இப்போ 6 நாள் ஸ்நாக்ஸ் போயிடுச்சு. அடுத்தது நீட்டு வரமிளகா வாங்கியிருக்கேன். இது 130 ரூபா 1/2 கிலோங்க. இந்த ரேட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறீங்கன்றது மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது நாட்டு சக்கரை 2 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ 69 ரூபா. காலையில் டீக்கு சக்கரை போட்டுக்குவேன். ஈவினிங்க்கு பால் காய வச்சு சுக்கு போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிப்போம். அடுத்தது துவரம்பருப்பு 1 கிலோ 180 ரூபாங்க.
இது வந்து எனக்கு சாம்பார் வந்து தண்ணியா வைக்க மாட்டேன். திக்கா தான் வைப்பேன். நல்லா பருப்பு இருந்தா தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சேமியா 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 1 பாக்கெட் ரூ. 20. இந்த சேமியா வந்து எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுறப்ப, ரொம்ப லேசியா இருக்கப்ப சேமியா உப்புமா பண்ணிடுவேன். முந்திரி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது ரூ. 198 250 கிராம். எனக்கு குருமாவுக்கு, ஆ குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து லைன் டேட்ஸ் 200 கிராம் ரூ. 52. கண்டிப்பா லைன் டேட்ஸ் வந்து மாதம் 2 பாக்கெட் வாங்கிருவேன். அடுத்தது பாஸ்மதி அரிசி நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கு, பிரியாணிக்கு யூஸ் பண்ணிப்பேன். 1 கிலோ போதும் எனக்கு. அடுத்து நாகா டபுள் ரோஸ்டட் ரவா 1 கிலோ வாங்கியிருக்கேன். இது 1 கிலோ ரூ. 90. இது வந்து கேசரிக்கு, உப்புமாக்கு அந்த மாரி நான் வந்து செஞ்சுப்பேன். கிச்சடி இதெல்லாம் செஞ்சுப்பேன். அடுத்து புளி வந்து 1/4 கிலோ தான் எனக்கு மந்த்லி யூஸ் ஆகும். ஏன்னா நான் தக்காளி தான் நெறைய போட்டு செய்வேன். புளி கொஞ்சமா தான் செய்வேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து 1 பாக்கெட் ரூ. 12ங்க. இது 100 கிராம் இருக்கு இதுல. நம்ம இந்த ஒரே 1 பாக்கெட் 100 கிராம் ரூ. 12 பாக்கெட் வறுத்தா 4 பேர் தாராளமா சாப்பாட்டுக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். இத வறுத்துட்டு அழகா உப்பு மிளகாத்தூள் போட்டு சூப்பரா இருக்குங்க தொட்டுக்க சைட் டிஷ்ஷு. என்னால சைட் டிஷ் செய்ய முடியாதப்ப இந்த ஒரு பாக்கெட்ட டக்குன்னு பிரித்து வறுத்து குடுத்துருவேன். அடுத்தது அவல். அவல் வந்து குழந்தைங்க டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்றப்ப நல்லா பால காய்ச்சி அவல் வறுத்து போட்டு சேர்த்து குடுத்தேன்னா, சூப்பரா சாப்பிட்ருவாங்க. அடுத்தது பெருங்காயம் 2 பெருங்காயம் கண்டிப்பா யூஸ் பண்ணிடுவேன் மாசம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்தது வந்து நன்னாரி சர்பத்து. இவன் நாய் சர்பத்துன்னு சொல்ட்டான். அதனால சிரிச்சுட்டோம் எல்லாருமே. நன்னாரி சர்பத் வந்து நம்ம லெமன் ஜூஸில ஆளுக்கு 2, 2 ஸ்பூன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கலரில வாங்காதீங்க தயவுசெய்து நார்மல் கலரில வாங்க. அடுத்தது மைசூர் சாண்டல் சோப்பு தாங்க எனக்கு செட் ஆகுது. அதனால மைசூர் சாண்டல் சோப் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். மாசம் 8 யூஸ் ஆகுது. நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி விம் பார் வந்து 5 வாங்கியிருக்கேன். 1 பீஸ் ரூ. 10. எனக்கு இது 5 கரெக்ட்டா இருக்கும் ஒரு மாசத்துக்கு. ரூ. 50 ஆயிடுச்சு. அடுத்தது சன்சில்க் ஷாம்பு இந்த ரூ. 1 பாக்கெட் தாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இத தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன். முடி கொட்டுறதோ, இதுவோ எதுவுமே கிடையாதுங்க. அடுத்தது கடல் பாசி, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்க ஜெல்லி கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு குடுக்கறதுக்காக இது வாங்கி வச்சாச்சு. ரேட்லாம் அப்படியே ஸ்க்ரீன்லயே தெரியும். மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டை வந்து வத்த குழம்புல போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அடுத்தது கல்பாசிங்க. இந்த கல்பாசியோட நன்மை தயவுசெய்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 1 பாக்கெட் 10 கிராம் ரூ. 21. 3 பாக்கெட் 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லது. அடுத்து சோம்பு வாங்கியிருக்கேன். 150 கிராம் சோம்பு 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன். அடுத்தது பிரியாணி இலை. பிரியாணி இலை வந்து நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கும், தக்காளி சாதம் செய்யறதுக்கு கூட நம்ம தாளிச்சுக்கலாம். சூப்பரா இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஜீரகம் 50 கிராம்ங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரேட் கண்டிப்பா தெரியும். அவ்வளோ பெரிய வித்தியாசம் வராது. இந்த சின்ன சின்ன பாக்கெட்ஸு இதெல்லாம். பெரிய பெரிய பாக்கெட்ல தான் உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியும். ஏன்னா கடைக்கு கடை மாத்துவாங்க. எம்ஆர்பி ரேட்லயும் குடுப்பாங்க அந்த மாரி. பனங்கற்கண்டு வந்து குல்கந்து செஞ்சுருவேன். மாசத்துக்கு எப்பயுமே 1/2 கிலோ குல்கந்து செஞ்சுருவேன். அத வெத்தலையில வச்சு சாப்பிடுவோம். அதுக்காக பனங்கற்கண்டு வாங்கியிருக்கேன். மிளகு 150 கிராம் யூஸ் பண்ணிடுவேன். கஸ்தூரி மஞ்சள் நான் வீட்லயே தான் காய வச்சு அரைச்சுப்பேன். 100 கிராம் வாங்கியிருக்கேன். ரூ. 13 தான். நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சு எந்த கலப்படமும் இல்லாம ஃபேஸ்ல போட்டுக்கலாம். கடுகு 100 கிராம் வாங்கியிருக்கேன். ரேட் ஸ்க்ரீன்லயே தெரியும். செக் பண்ணிக்கங்க. அடுத்து பாதாம் பிசின். இது ஊற வச்சு குழந்தைங்களுக்கு பாயாசம் செஞ்சு குடுப்பேன். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க. டெய்லி ஒரு 2 ஸ்பூன் நான் வெறும் வாயா கூட சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது இல்லையா? சப்ஜா சீட் 50 கிராம் வாங்கியிருக்கேன். இதுவும் தண்ணீல ஊற வச்சு நம்ம நன்னாரி சர்பத் போடும்போது 2, 2 ஸ்பூன் கலந்துப்பேன். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அடுத்து சுருள் பட்டைங்க. பட்டை வந்து தனித்தனியா இருக்கிறது வாங்காதீங்க. இந்த மாரி சுருள் பட்டை வாங்கும்போது இதுதான் ஒரிஜினலு. வாசனை அவ்ளோ சூப்பரா இருக்கும். அடுத்தது சுக்குங்க. 100 கிராம் வாங்கிருவேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு ஜீரணம் ஆகல அப்படின்னும்போது டக்குனு சுக்கு தட்டி போட்டு, வெல்லம் போட்டு அப்படியே குடிச்சோன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அடுத்து பாப்கார்ன் வாங்குனேன். பாப்கார்ன் 100 கிராம் ரூ. 18. நம்ம வீட்லயே பொரிச்சு தந்துருவேன். ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கேட்கும்போது திடீர்னு என்ன எதுவுமே இல்ல அப்படின்றப்ப டக்குன்னு எடுத்து பாப்கார்ன் பொரிச்சு குடுத்துருவேன். பாப்கார்ன் வந்து சின்ன சின்னதா இருக்குங்க. பெருசு பெருசா இருக்கிறது சத்து மாவுக்கு சேர்ப்பாங்க. அடுத்து பார்லி அரிசி. டக்குன்னு குழந்தைங்களுக்கு எதனா பேதி ஆகுது, இல்ல லூஸ் மோஷன் ரொம்ப இதுவாகுது, கண்ட்ரோல் ஆகல அப்படின்னும்போது, இத மிக்ஸியில அரைச்சு கஞ்சி மாரி ஒரு 4 ஸ்பூன் குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு நின்றும். நம்ம பாட்டி கை வைத்தியம் இருக்கும்போது நம்ம ஏங்க போயிட்டு மெடிக்கல்ல வாங்கிட்டு வரணும். அதனால பார்லி அரிசி வாங்கிடுவேன். அடுத்தது அன்னாச்சி பூ 20 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்து இது மொக்குன்னு சொல்லுவாங்கங்க. இது பேர் எனக்கு தெரியல. ஆனா மொக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம். இது ஒரு 10 கிராம் வந்து ரூ. 7. இதுவும் அந்த பிரியாணிக்கு,
குருமாவுக்கு இதெல்லாம் சேர்ப்போம். ஜாதி பத்திரி இதுவும் 20 கிராம் வாங்கியிருக்கேன். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும். நமக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனையே வராது இதெல்லாம் சேர்க்கும்போது. மஞ்சள் தூள் 2 பாக்கெட் இதெல்லாம் ரேட் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அவங்களுடைய ஓன் பிராண்ட்லேருந்து தான் கம்மி பண்ணுவாங்க. மத்தபடி இதெல்லாம் வந்து எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியா ஒரு ரூ. 2 ரூ. 3 கம்மியா தருவாங்க. அதனால நான் ரேட் சொல்லல. கசகசா 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். கசகசா குருமாவுக்கும், கறி குழம்புக்கும் போடும்போது அவ்வளோ ஒரு ரிச் டேஸ்ட்டு குடுக்கும். அடுத்து பூசணி விதை. இந்த பேரிச்சம்பழம், நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு மாரி பிடிச்சு குடுக்கறதுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நான் வாங்குன மளிகை சாமான் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சுட்டேன். இவ்வளோ தான் நான் மாசம் வாங்கியிருக்கேன். இதில ரேட் எல்லாம் எப்படி நீங்களும் வாங்குறீங்கன்றது பார்த்துட்டு சொல்லுங்க. அதே மாதிரி நான் எண்ணெய்லாம் இங்க வாங்க மாட்டேன். திருவண்ணாமலையிலேருந்தே வாங்கிட்டு வந்துருவேன். அங்க வந்து ரைஸ் மில்லே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா சூப்பரா இருக்குங்க. வாங்கிட்டு வந்து வச்சேன்னா 3 மாசத்துக்கு எண்ணெய் கெடவே கெடாது. அ மலாட்ட எண்ணெய், அதாவது வேர்க்கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மலாட்டை, எள்ளு இது எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்துருவேன். 1 கிலோ மலாட்டை. இது நாட்டு மலாட்டை. பெருசு பெருசா இருக்காது இந்த வேர்க்கடலை. நல்லா சின்ன சின்னதா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இனிப்பா இருக்கும். எள்ளு 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த எள்ளோட ரேட் எனக்கு தெரியல. அப்புறமா ஹஸ்பண்ட்ட கேட்டு நான் சொல்றேன். அடுத்து விளக்கெண்ணெய். உள்ளுக்கு வயித்துக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய்ன்னு கேட்டு நம்ம வாங்கணும். இது 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது 2 மாசம், 3 மாசம் எனக்கு யூஸ் ஆகும். பருப்புல வேக போடும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம் இல்லையா? அதுக்கு பதில் இந்த எண்ணெய் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு மோஷன் நல்லா போகும். நம்ம நல்லா சாப்பிட்றோமான்னு பார்க்குறோமே தவிர, மோஷன் குழந்தைங்க நல்லா போகுதா? அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா கவனிக்கணும். முக்காவாசி நோய் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மோஷன் சரியா போவாத்தாலே தான். அதனால கண்டிப்பா இந்த விளக்கெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுங்க. பேதி மாத்திரைலாம் போடாதீங்க. இந்த விளக்கெண்ணெயே போதும். அடுத்து நல்லெண்ணெய் 2 லிட்டர் வாங்கியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து வத்த குழம்பு, அந்த தாளிக்கும்போது 1/2 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்றது இதெல்லாம் செய்வோம். அதனால வாங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயோட ரேட்டு இதெல்லாம் நீங்க வந்து வேணும்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். நான் இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு 4 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவேன். மொத்தத்தில வாங்கிட்டு வரதால என்னால ரேட் கரெக்ட்டா சொல்ல முடியல. நான் ஊர்ல எவ்வளோ கம்மியா வாங்கிட்டு வரேன்றது உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரேட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். வாங்க எல்லாரும் என் கடைக்கு வாங்க. நிறைய பொருள் இருக்கு. வாங்குங்க. விலை எவ்வளோப்பா? விலை ரொம்ப கம்மிதான். கம்மி தானேப்பா? ஆ. சரிப்பா. சரிப்பா. சூப்பரா இருக்குப்பா எல்லா பொருளும். நல்லா இருக்குமாப்பா பொருளு? ஆ, சூப்பரா குவாலிட்டியோட இருக்கு. குவாலிட்டியோட இருக்கா? ஆ. சூப்பர் மார்க்கெட் வாங்கினா கூட இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டும் தான் ஆஃபரா? ஆமா, நாளையிலிருந்து கடை காலி ஆயிடும். கடை காலியாகாது. அதாவது இன்னைக்கு வந்து 40% ஆஃபர்ல வந்து குறைச்சி விற்கிறோம். மளிகை சாமான் வாங்கிட்டு வர அன்னைக்கு தேவேஷோட குஷி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கடைக்காரனாவே மாறிட்ட மாரி ஒரு ஃபீல் பண்ணுவான். அதனால நானு விட்டுருவேன். அத ஒரு நாள் வச்சுட்டு அப்படியே விளையாடுவான். அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் உள்ள வைப்பேன். அவன் சந்தோஷமா இருப்பான் அன்னைக்கு. குழந்தைங்க வந்து அவங்களா தான் முடிவு பண்ணணும் என்ன ஆகணும்னு. நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க. அப்பதான் அவனோட லைஃப் ஹேப்பியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.